ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 27ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில், போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணினார்கள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை சுமக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை சிரேனே ஊரனாகிய சீமோன் பெற்றான். 1500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் எல்லாரும் பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிற ஒரு பகுதி தான். அவர்கள் அந்த கொல்கதாவின் வழிகூடி தான் பாருங்கள் இந்த எருசலேமுக்கு அவர்கள் வருகிறார்கள். அப்போ வர்ற வழியில தான் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையை சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையையும் அவர் சுமந்து கொண்டிருக்கிறதையும் பார்த்து கொண்டிருந்ததுனால அங்கே என்ன செய்கிறார்கள் என்றால் அவரை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணினார்கள். இயேசு என்னுடைய சிலுவையை சும்மன்னு கூட அவர் சொல்லலை. ஆனால் இந்த ரோம போர் சேவகர்கள் தான் அவரை பலவந்தம் பண்ணி தான் அந்த இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை சுமந்து கொண்டு போனபடியினாலே அவன் அந்த பட்டணத்துக்கே அவனுடைய சந்ததிக்கே ஒரு ஆசீர்வாதமான நபராய் மாறிவிட்டான். இந்த சிலுவையை சுமக்கிற ஒவ்வொருவரும் அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவருடைய சந்ததிகளுக்கே, அவரை சுற்றி இருக்கிறவர்களுக்கே அவர்கள் ஒரு ஆசீர்வாதமான ஆளாய் மாறிவிட்டார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், பெந்தெக்கோஸ்தே என்ற நாள் வந்த பொழுது கூட இதே சிரேனே பட்டணத்தார் அங்கே இருந்தாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அங்கே ஸ்தேவான் பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆலோசனை சங்கத்தில் இந்த சிரேனே பட்டணத்தார்கள் இருந்தார்கள். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் ரூஃபஸுக்கும் அலெக்சாந்தருக்கும் தகப்பனாகிய சீமோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நபர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜெனரேஷனாக மாறினாங்களா? ஆம். ரோமர்கள் நிருபம் 16ஆம் அதிகாரத்தில் அங்கே இந்த ரூஃபஸை அவர் வாழ்த்துகிறார். அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசி பார்த்தால் அங்கே ஸ்தேவான் மரித்த பின்பதாக ஒரு பெரிய எழுப்புதல் உருவாகிறது. அதில் சிரேனே பட்டணத்தார் வந்து என்ன பண்ணுகிறாங்கன்னா அந்தியோகியா பட்டணத்தில் போய் இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சிலுவையை சுமக்க சொல்லவில்லை, சிலுவையை விசுவாசியுங்கள் என்று சொல்லுகிறார். சிலுவையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய சந்ததிகளும் அவங்களுடைய சார்ந்து இருக்கிற குடும்பத்தினரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்.